கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சாயங்கால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் தேவ சமூகத்திலே நாம் கூடி வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். சாயங்காலமும் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, எங்களோடு கூட தங்கியிரும் என்று சொல்லி அவரை வருந்தி அழைத்தார்களாம். அவர் அப்போது அவளோடு கூட தங்கும்படி உள்ளே போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர். இந்த இடத்துல நிற்க பண்ணின என் தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதோடு கூட மாத்திரம் அல்ல, அன்பு குருவானவர் ஐயா அவர்களுக்காகவும், உதவி குருவானவர் ஐயா அவர்களுக்காகவும், சபை ஊழியர்களுக்காகவும், ஓய்வு பெற்ற குருவானவர் ஐயா அவர்களுக்காகவும், நம்முடைய சர்ச்சில் கமிட்டியில் உள்ளவங்க, இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் ஸ்தோத்திரங்கள். மறுபடியும் என்ன இந்த இடத்துல நிற்க பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பு ஐயாவுக்காக நான் மறுபடியும் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக நீங்கள் பாக்கியவான்கள். இவ்வளவு சீரையும் கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றிருக்கிற நாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படி கண்களை மூடி இந்த ராத்திரி வேளையில் எங்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த சாயங்கால வேளையில் எங்களோடு கூட பேசுங்க. எல்லாரும் வாய் திறந்து எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களுக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த நல்ல நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த முதல் கன்வென்ஷன் கூடுகையில் நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. எங்கள் ஆராதனை வேளையில் நீர் எங்களை காண்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் ஆராதித்தோம். உடைய அழகான கண்கள் எங்களை கண்டது என்று சொல்லி நாங்கள் ஆராதித்தோம். நீர் எங்களுக்கு என்று பாராட்டின நன்மைகளை குறித்து நாங்கள் ஆராதித்தோம். இப்பொழுது எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து கேட்கலாமா? எங்களோடு கூட பேசுங்கப்பா. உடைய மகிமை 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 இந்த ஸ்தலம் முழுவதும் வியாபித்திருக்கும்படியாக, இந்த இடம் முழுவதும் உடைய கிருபையினாலும் நன்மைகளினாலும் வியாபித்திருக்கும்படியாக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிற எல்லாரும் சொல்லலாமா? இயேசு 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 என்ற நாமத்தை இந்த ஆலய வளாகம் முழுவதும் நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலே நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. உடைய மகிமை விளங்குவதாக, உடைய இரக்கம் வெளிப்படுவதாக, உடைய ரத்தம் ஆளுகை செய்வதாக. எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிடலைங்கப்பா. இன்னைக்கு நீங்க எங்களை நிரப்பி ஆண்டவரே நாங்கள் வந்த வண்ணமாய் சென்று விடாதபடி உடைய மகிமையினால் நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆராதனை வேளையில நாங்கள் ஆராதித்தபடியே நீர் எங்களை கண்டு எங்களை பலப்படுத்தி எங்களை முன்குறித்ததற்காக ஸ்தோத்திரம். உடைய மகிமை வெளிப்படட்டும். எல்லாரும் சொல்லலாமா? மறுபடியும் சொல்லலாம். சாயங்காலமும் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, எங்களோடு கூட தங்கியிரும் என்று சொல்லி அவர்கள் கேட்ட பொழுது, அவர்கள் வருந்தி அழைத்த போது அவர் அவர்களோடு கூட தங்கும்படி உள்ளே போனார். எங்க கூட வாங்க டாடி, எங்க கூட வாங்க. உடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பிக் கொள்ளுங்க. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய மகிமையினாலும் உடைய இரக்கங்களினாலும் எங்களை நிரப்பிக் கொள்ளுங்கப்பா. ஆளுகை உண்டாகி பெருகுவதாக. கர்த்தர் நீர் எங்களோடு இடைபடுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் அறிந்திருக்கிறபடி 3 நாட்கள் கூடுகை. இன்றைக்கு நம்ம முதல் நாள். நாளைக்கு காலையில் நமக்கு உபவாச ஜெபம் இருக்குது. தேவ பிள்ளைகள், உங்களை நாங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம், எதிர்பார்க்கிறோம். நாளைக்கு விசேஷமாக நம்ம தேர்தலுக்காக நம்ம ஜெபிப்போம் உபவாச நாட்களில். ஏன்னா நாளை மறுநாள் நமக்கு குடும்ப கூடுகை இருக்குது. சண்டே சர்வீஸ் முடித்தோடனே அதில் நம்ம ஃபேமிலி, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்முடைய சந்ததிகளுக்காக, நம்முடைய தலைமுறைகளுக்காக நம்ம விசேஷமாக அந்த வார்த்தைகளை தியானிப்போம். ஆனால் நாளைக்கு நம்ம தேர்தலுக்காக 5 மாநில தேர்தல் இருக்குது. இது கட்சிக்காரங்களுக்கு வேணால் இது தேர்தலாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு யுத்த களம். ஒரு கடினமான சூழ்நிலைகளுக்குள்ள தேசம் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு கடினமான சூழ்நிலைகளுக்குள்ள நம்முடைய மாநிலங்கள் கடந்து போகிறத பார்க்கிறோம். ஒரு அமைதல் உள்ள, கலகமில்லாத ஒரு ஜீவனம் பண்ண வேண்டும் என்றால் நம்ம திறப்பில் நிற்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்க. உங்க எல்லாரையும் நான் எதிர்பார்க்கிறேன். நிறைய காரியங்களை நம்ம தியானிக்கணும், நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கணும். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு வராதவங்களையும் நாளைக்கு நீங்க கூட்டிட்டு வாங்க. நாளைக்கு காலையில் நமக்கு ஒரு யுத்த களம். நான் மறுபடியும் சொல்றேன், கட்சிக்காரங்களுக்கு வேணா இது தேர்தல், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு யுத்தம். நம்முடைய சந்ததிகள், உங்கள் பிள்ளை, நம்ம பிள்ளைங்கள்லாம் இந்த பூமியில் சந்தோஷமாக வாழணும்னா நம்முடைய முழங்கால்கள் தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்முடைய ஜெபங்கள் தான் அதை செய்து முடிக்கும். நம்முடைய பேர பிள்ளைங்க இந்த பூமியில் தான் வாழணும், இந்த சந்ததியில் தான் இருக்கணும். அவர்கள் ஆசீர்வாதமாக, பாதுகாப்பாக, பலமாக, ரட்சிப்பின் அனுபவங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நமக்கு ஒரு யுத்த களம். நாளைக்கு நம்ம நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கணும். நாளை இரவு நமக்கு தியானம் இருக்குது. 6 கூடுகைகள் வரிசையாக. அதற்காக தேவனை நான் நன்றியோடு துதிக்கிறேன். ஏற்பாடு செய்திருக்கிற அன்பு குருவானவர் ஐயாவுக்காக நான் மறுபடியும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர்.
தயவு செஞ்சு நம்ம இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிக மிக அற்புதமானது. கிறிஸ்தவம் என்பது மிக மிக அற்புதமானது. நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய சொந்தங்களாக மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது பாக்கியம், அது பாக்கியம். அது தேவனோடு இணைந்து இருக்கிற ஒரு அற்புதமான உறவு. எல்லாரும் சொல்லுவாங்க கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம். பிரதர், கிறிஸ்தவம் மார்க்கம் இல்லை, அது ஒரு உறவு. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது தேவனோடு இணைந்து இருக்கிற ஒரு உறவு. இந்த உறவை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். இவ்விதமான சீரை பெற்ற வேற பெரிய ஜாதி அது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல ஒரு அழகான சம்பவம் இருக்கும் பாருங்களேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் ஒரு அழகான சம்பவத்தை நான் 18:41 நம்ம முதல்ல வாசித்துருவோம். 1 ராஜாக்கள் 18:41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போ, போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். நீர் போ, போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். இந்த சம்பவத்தை நம்ம அப்படி கொஞ்சம் உற்று கவனித்தோமானால், இங்கே இரைச்சல் கேட்கப்படுகிறதுன்னு எலியா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. ஆனா அதற்கு பின்புதான் தன்னுடைய ஊழியக்காரனை அழைத்து சமுத்திரமுகமாய் போய் பார் என்கிறார். அவன் ஒரு தடவை போயிட்டு வந்து ஐயா ஒண்ணுமில்லை அப்படின்னு சொல்றான். மறுபடியும் 7 முறை போய் பாருன்னு சொல்றாரு. 7வது தடவை, ஆக மொத்தம் 8வது தடவை போய் நிற்கும் போது உள்ளங்கை அளவு மேகம் உருவாகிறது. ஒருவேளை இந்த 8 தடவை போயிட்டு வர்றதுக்கு ஒரு 8, 2, 12 நிமிஷம், 15 நிமிஷம், 16 நிமிஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஆனால் மேகம் உருவாகிறதற்கு முன்பதாகவே, அந்த உள்ளங்கை அளவு மேகம் உருவாகிறதற்கு முன்பதாகவே ஒரு இரைச்சல் கேட்கிறது பாருங்க. அதுக்கு பேர் தான் கிறிஸ்தவம். அது பரலோகத்தில் உண்டான இரைச்சல். அந்த எலியா தீர்க்கதரிசி மேகத்தை பார்த்து சொல்லல, சமுத்திர முகத்தை பார்த்து சொல்லல, பரலோகத்துல தேவ சமூகத்தில் இருந்து உண்டான அந்த இரைச்சல். அதுதாங்க உறவு. இந்த உலகம் பார்க்கிறபடி நம்ம பார்க்க முடியாது, இந்த சமுதாயம் பார்க்கிறபடி நாம் பார்க்க முடியாது, இந்த சூழ்நிலைகள் பார்க்கிறபடி நாம் பார்க்க முடியாது. கிறிஸ்தவம் என்பது அற்புதமானது. கிறிஸ்தவம் என்பது தேவனோடு இணைந்து இருக்கிற உறவு. அது எலியா தீர்க்கதரிசிக்கு எப்படி தெரியும்? பரலோகத்திலே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உண்டான அந்த ஏக்க பெருமூச்சு, பரலோகத்திலே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உண்டான ஏக்க குரல் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் இணைந்து இருக்கிறோம் பாருங்க. வெளியே நம்மளை பார்த்தா தெரியாது, நம்முடைய இருதயங்கள், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய பெருமூச்சுகள் தேவனோடு இணைந்து இருப்பது பாக்கியம், பாக்கியம். இன்றைக்கும் கூட ஒரு சில சம்பவங்களை தியானிச்சுட்டு நம்ம ஜெபம்ன போறோம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு நமக்கு முதல் லெந்து நாட்களுடைய கன்வென்ஷனுடைய முதல் நாள் இன்னைக்கு. நமக்கு இந்த நாட்களில் நம் தேவனோடு இன்னும் கொஞ்சம் க்ளோஸா, இன்னும் கொஞ்சம் நம்முடைய அனுபவங்களை, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களை தேவனோடு இணைத்து விடணும்னு சொல்லி இன்னைக்கு நாம் சில வாசனங்களை நாம் தியானிக்கலாம். தேவ பிள்ளைகள் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நம்ம பாருங்களேன். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். நம்ம இன்னைக்கு ஒலிவ மலையை குறித்து தான் பார்க்க போறோம். மவுண்ட் ஆலிவ். நிறைய மலைகள் உண்டு. எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் அப்படி பாருங்க, நிறைய மலைகள் உண்டு. 7 மலைகளுக்கு மேல உண்டு. அதுல தான் மோரியா மலை இருக்குது, ஒலிவ மலை இருக்குது, நிறைய மலைகள் உண்டு. கர்த்தர் கூட ஆபிரகாம்கிட்ட சொல்லுவாங்க, நான் குறிக்கும் மலைகளில் ஒன்றில் அப்படின்னு சொல்லி, அது கல்வாரி மலையை குறித்து கர்த்தர் பேசுவாங்க. ஆனா எருசலேம் பட்டணத்துக்கு கிழக்கே ஒரு மலை இருக்கிறது. அந்த மலைக்கு பேர் தான் ஒலிவ மலை. ஏசப்பா அடிக்கடி வழக்கத்தின்படி அந்த ஒலிவ மலைக்கு போவாங்களாம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் இந்த ஒலிவ மலையுடைய அனுபவமும் இயேசு கிறிஸ்துவும். இந்த ஒலிவ மலைங்கிற இடத்துல நம்மளை தூக்கி போட போறோம். நம்முடைய கிறிஸ்தவ அனுபவம், நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம், இயேசுவும் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம். அங்க நம்ம பார்க்கிறோம் இயேசுவும் ஒலிவ மலையும். இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம் இயேசுவும் நம்முடைய அனுபவங்களும். ஆண்டவரே, எங்க அனுபவங்கள் உம்முடைய அனுபவமாய் மாறிவிடட்டும். நாங்க உம்மோடு இணைந்து இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இணைந்து இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சில காரியங்களை தியானித்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். முதலாவது பாருங்களேன், முதல் பாயிண்ட் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 37வது வசனம்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 37வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சேர்ந்து. அவர் பகற்காலங்களில் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவமலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். முதல் அனுபவம். இயேசுப்பா அந்த மலைக்கு அடிக்கடி போவாங்களாம். போற நேரம்லாம் அங்க கொஞ்ச நேரம் இருந்து தங்கிட்டு அந்த இடத்துல தங்கி இருப்பதற்கென்று ஏற்படுத்தி வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட தங்கி இருக்கிறாரா? நம்முடைய வீடுகளுக்குள்ளே தங்கி இருக்கிறாரா? நம்முடைய பர்சனல் லைஃப்குள்ள கர்த்தருடைய உறவு அது பலமுள்ளதா இருக்குதா? இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு இணைந்து, ஆண்டவரே மறுபடியும் இந்த உறவுகளை எனக்கு புதுப்பித்து தாங்க ஆண்டவரே. நாங்க உம்மோடு இணைந்து இருக்கட்டும், உமக்கென்று சாதிக்கத்தக்கதாக, உமக்கென்று செயல்படத்தக்கதாக இந்த சாயங்கால வேளை எங்களுக்கு பிரோஜனமாக்கி தாங்கன்னு சொல்லி தான் நம்ம கேட்க போறோம். பாடுகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, இழப்புகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, சில நேரம் சோர்வுகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. ஆனா இதன் மத்தியில கர்த்தர் நம்ம கூட உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற அன்பு தகப்பன் அவர். நம்மை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. என் கூட தங்கி இருங்கன்னு சொல்லி தான் நம்ம கேட்க போறோம். அவர் வழக்கத்தின்படியே அவர் ஒலிவமலைக்கு போனார். ஒலிவமலையில இயேசு தங்கி இருந்தாராம். அன்னைக்கு எரிகோக்கு வரும்போது இயேசுப்பா சகைவை பார்த்து கேட்கிறாங்க, சகையுவே சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு ஒரு வீட்டில் தங்குனாங்கன்னா என்ன ரிசல்ட்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல கர்த்தர் சொல்றாங்க, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசுப்பா தங்கிட்டாங்கன்னா நம்ம வீடு முழுவதும் ரட்சிக்கப்பட்டிருக்கும் சிஸ்டர், ரட்சிக்கப்படும். அதுதான் இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள போகிற பாக்கியம். நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னாராம். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை கூட்டிட்டு போனானா. கர்த்தர் கடைசியாக சொல்றாங்க, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. நம்ம சொல்ல போறோம், எங்க வீட்டுக்கு வந்து தங்கிருங்க ஆண்டவரே, எங்க வீட்டில் தங்கிருங்க. நிறைய நேரம் நாங்கள் கலங்கி போனது உண்டு, நிறைய நேரம் நாங்கள் சோர்ந்து போனது உண்டு, நிறைய நேரம் நாங்கள் திகைத்து போனது உண்டு. ஆண்டவரே நீங்க எங்க கூட தங்கிருங்கப்பா சொல்லுவோம். இன்னைக்கு கேட்போம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க, எங்க வீட்டில் எல்லாரும் வரல பிரதர், எங்க ஃபேமிலியில என் ஹஸ்பண்ட் வரல, இல்லைன்னா என் பிள்ளைங்க வரல, என் மருமக்க வரல, அப்படிலாம் நீங்க சொல்லலாம். ஆனால் அது இல்லை. ஏசப்பா தங்கிட்டாங்கன்னா மீதி எல்லாமே சரியாயிரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். முதல்ல இயேசு ஒலிவமலையில தங்கினார். இயேசு இன்னைக்கு எங்க வீட்டுக்குள்ள நீங்க தங்கணும் ஆண்டவரே. ரொம்ப அழகு சிஸ்டர். இந்த கிறிஸ்தவம் என்பது நான் மறுபடியும் சொல்லுகிற இந்த 3 நாள் இதை அடிக்கடி சொல்லுவேன். நீங்க நோட் பண்ணிக்கணும். இந்த கிறிஸ்தவம் என்பது பாக்கியம். நீங்க ஆண்டவரோடு பயணிங்களேன், ஆண்டவரோடு இணைந்து பாருங்க, அவ்வளவு அழகான வாழ்க்கை. அதுக்காக பிரச்சனையே இல்லை, போராட்டமே இல்லை, எல்லாம் இருக்கும். அதன் மத்தியில் கர்த்தர் நம்ம கூட இருப்பாங்க பாருங்க. அவ்வளவு பலமாய், அவ்வளவு தைரியமாய் நம்ம இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும். ராகாப் நீங்க எடுத்துக்கங்களேன், அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒற்றை விசுவாசம். உம்முடைய தேவனாகிய கர்த்தரே தேவன், உங்களுடைய தேவனாகிய கர்த்தரே தேவன், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனை அல்லாமல் வேற தேவர்கள் இல்லைன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த ஒற்றை வார்த்தை ராகாபையும் அவள் முழு குடும்பத்தையும் ஆண்டவருக்குள்ளே நடத்துகிறது. இயேசுவின் வம்ச வரலாறுல ராகா பெயர் வந்து நிக்குது. காரணம் என்ன தெரியுமா? எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, எங்களோடு கூட தங்கி இருங்க என்கிற அந்த உறவு இருக்கு பாருங்க. அது நம்முடைய சந்ததிகளுக்கானது, அது தலைமுறைகளுக்கானது. இன்னைக்கு நாம ராத்திரி கேட்க போறோம், இந்த சாயங்கால வேலையில நம்ம இணைந்து கேட்க போறோம், எங்க கூட தங்கி இருங்கப்பா, எங்க வீட்டுக்கு நீங்க வந்துருங்க ஆண்டவரே. கொஞ்ச நேரம் அப்படி கேட்கலாமா? எல்லாரும் அப்படி கண்களை மூடி எங்க வீட்டுக்கு வாங்கப்பா. எல்லாரும் கேட்கலாம். ஒருவேளை அந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்கும் தெரியுமா? இவர் பாவியான மனுஷ வீட்டுக்கு போகிறாருன்னு சொல்லி இந்த மற்றவங்க பார்ப்பாங்க. சகைவு அப்படிதான் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. இவர் என்ன பாவியான மனுஷ வீட்டுக்கு போறாரு? இல்லைங்க, அவர் வந்தா ரட்சிப்பு, அவர் வந்தா சந்தோஷம், அவர் வந்தா விடுதலை, அவர் வந்தா மகிமை. நிறைய நேரங்களில் நம்ம வீட்டுக்குள்ள சீரியல் தங்கி போச்சு, நிறைய நேரம் பிக் பாஸ் தங்கி போச்சு, நிறைய நேரம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தங்கி போச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு எங்களோடு கூட நீங்க தங்கி இருங்கப்பா. அது சகை சொல்றாரு, நான் அநியாயமாய் வாங்கினது உண்டு, நான் ஏழைகளிடத்திலே அநியாயமாய் வாங்கினது உண்டு ஆண்டவரே. எல்லாத்தையும் இன்னைக்கு கேன்சல் பண்ண போறோம். எங்க வீட்டுக்கு ஏசப்பா வேணும். எல்லாரும் அப்படி கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி, ஒளி மங்கி இருளாச்சே உத்தமனே
வாருமை. எல்லாரும் பாடலாமா? ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. கழித்திரவு காத்திருப்போ, கழித்திரவு காத்திருப்போ. காதலனே கருணை, எல்லாரும் ஆண்டவரை பார்த்து காதலனே கருணை. எல்லாரும் கேட்கலாமா? வாருமையா போதகரே, வந்தம்மிடம் தங்கீர், எங்க கூட தங்கிருங்கப்பா. வாருமையா போதகரே, வந்தம்மிடம் தங்கீரும். எல்லாரும் உள்ளத்தில் எங்க கூட வந்துருங்க ஆண்டவரே. நிறைய நேரம் நாங்கள் சோர்ந்து போனது உண்மைதான், கலங்கி போனது உண்மைதான், ரட்சிப்பு உண்டாகுவது என் குடும்பங்கள் தடுமாறினது உண்மைதான். நீர் எங்களோடு கூட தங்கிருங்கப்பா. எங்களுக்கு உமக்குமான உறவு பலமுள்ளதா மாறிவிடட்டும். எங்களுக்கு உமக்குமான உறவு அது பலமுள்ளதாய் மாறிவிடட்டும் ஆண்டவரே. எங்களோடு கூட தங்கிரும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். எப்பவுமே இந்த ஜெபத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு வாருமையா போதகரை பாட்டு வந்த உடனே ஞாபகம் வந்துடணும், எங்க கூட தங்கிருங்கப்பா. இந்த சிறியவராம் எங்களிடத்துல கத்த நீங்க தங்கிருங்கப்பா. ஏசப்பா நம்ம வீட்டுக்குள்ள தங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது பலமுள்ளதா மாறிடும் சிஸ்டர். அது வேறு நகர்வுக்குள்ள கத்த நம்மை கொண்டு வந்து விடுவார். ஓகே, நம்ம ரெண்டாவது பாயிண்ட் பாருங்களேன். இந்த ஒலிவ மலைக்கும் இயேசுவுக்குமான அனுபவங்களை கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:36. அப்பொழுது இயேசு அவளோடு கூட கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. ஏசப்பா ஒலிவமலைக்கு தங்குவாங்க. இன்னொன்று, ஏசப்பாவுக்கு ஒலிவமலைக்குமான அனுபவம் ஒரு ஜெப அனுபவம், ரொம்ப முக்கியம். முதல்ல எங்க வீட்டுக்குள்ள இயேசு தங்கணும். ரெண்டாவது, நம்முடைய ஜெபங்கள். எப்பெல்லாம் இயேசுப்பா ஒலிவமலைக்கு வராங்களோ அப்பெல்லாம் நல்ல ஜெபம் பண்ணுவாங்களாம். இங்க கூட நம்ம பார்க்கிறோம், அவர் மகா சத்தத்தோடும் கண்ணீரோடும் பிதாவை நோக்கி வேண்டினார் என்று சொல்லி எபிரேயர் 5:7 நம்ம பார்க்கிறோம். மகா சத்தத்தோடு கண்ணீரோடு நம்ம அப்படி ஜெபம் இருக்கோமா? வீட்டில் நிறைய நேரங்கள் அப்படி இல்லைல்ல, அழுவோம். சில நேரம் அழுது ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இங்கே கர்த்தர் பாருங்க, மகா சத்தத்தோடு மிகுந்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அழுது ஜெபித்தாரா. இந்த ஒலிவ மலை என்பது இயேசுவுக்குமான உறவு என்ன தெரியுமா? ஜெப நேரங்கள். நம்முடைய ஜெப நேரம் எப்படி இருக்குது? பலமுள்ளதா இருக்குதா? இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த 2 நாட்களுடைய அனுபவங்களுக்கு நம்ம போக போக கர்த்தர் இன்னும் நம்மளை பலமுள்ளதா மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நம்ம கூட தங்கி இருக்கணும். நம்முடைய வீடுகளுக்குள்ள அவர் தங்கி இருக்கணும். நம்முடைய வீட்டின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். நம்முடைய வீட்டின் மேல கர்த்தருடைய ரகசிய செயல் இருக்கணும். தேவரீர் நம்முடைய ஆசீர்வாதத்தினால நம்முடைய அடியாண்டு வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும் சொல்லணும். என்னை இம்மட்டும் நடத்தி வந்ததற்கு நீர் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் சொல்லணும். அடுத்தபடியாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அனுபவம் தெரியுமா? ஜெப நேரங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஒழுங்கும் கிரமமான ஒரு ஜெப நேரங்கள் நம்முடைய வீடுகளுக்குள்ள வேணும், நமக்குள்ள வேணும். இந்த ஒலிவமலையின் அனுபவம் என்பது நமக்கும் கிறிஸ்துவுக்குமான அனுபவம். இந்த ஜெப நேரங்கள் இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா ஒரு ஒழுங்கான டைம்க்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஜெப நேரங்களை பெருக 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 கர்த்தருடைய மகிமையை நம்ம ருசிக்க முடியும். அநேக போராட்டங்கள் உண்டு. சத்ருவானவன் நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு விரோதமாய், நம்முடைய ஊழியங்களுக்கு விரோதமாக அவன் போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய ஜெப நேரங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏசப்பா பாருங்க,
கெத்செமனே ஒரு இடத்திற்கு. மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தார் இருக்கு. மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறார். ஒரு சிலர் சொல்லுவாங்கன்னே, எப்ப பாரு ஒரே விஷயத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ற. அப்படிதாங்க ஜெபம் பண்ணுவேன். எங்க கர்த்தர் அப்படி சொல்லி தந்திருக்கிறாங்க. எதுக்கு சத்தமா ஜெபம் பண்ணணும், எதுக்கு கத்தி கத்தி ஜெபம் பண்றாங்க? எங்க இயேசு கத்தி ஜெபிச்சிருக்கிறாருங்க. எங்க இயேசு கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கிறாரு. எங்க இயேசுப்பா ஜெபிச்ச மாதிரி தான் நான் ஜெபிப்பேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, எதுக்கு கத்தி ஜெபம் பண்றீங்க? அது ஏன் விருப்பம், என் கர்த்தருக்கும் எனக்குமான உறவு. அது இயேசுப்பா ஒலிவமலையிலே கண்ணீரோடு மகா சத்தத்தோடும் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஜெப நேரங்கள் இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட ஜெப நேரங்களா இருக்குது? ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கும் போதுதான் ஜனங்கள் இல்லைன்னா சூழ்நிலைகள் இல்லைன்னா வேறு விதமான காரணங்கள் நம்ம ஜெபத்தை தடை செய்யும். பர்த்திமேயு பாருங்க, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும்னா ஜனங்கள் அதற்றினார்களாம். ஜனங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவன் கர்த்தரை கூப்பிடுறான், அவன் இயேசுவிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவன் ஜெபிக்கிறான். ஜனங்கள் அதட்டுறாங்க. ஜனங்களுக்கு இங்க என்ன வேலை? சீசர்கள் அதட்டுனாங்க. சீசர்கள் இயேசுவுக்கு நிறைய வேலை இருக்குது, கொஞ்சம் அமைதியாரு, நாங்க வேறு இடத்துக்கு போகணும்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல. இங்க ஜனங்கள் அதட்டுறாங்க. பாத்தீங்களா? இதுதான் இன்னைக்கு சமுதாயம், இதுதான் இன்னைக்கு கூட இருக்கிற சூழ்நிலை. ஆனால் பர்த்திமேயு சொல்றாரு, முன்னிலும் அதிகமாய். ஆமேன்னு சொல்லுங்களேன், சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. முன்னிலும் அதிகமாய். இப்படிப்பட்ட ஜெப நேரங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்துறேன் பாருங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல எவிரு ஏசப்பாவை கூப்பிடுறாரு. என் மகா மரண அவஸ்தையா இருக்கிறா, நீங்க வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி 5:24 கூப்பிடுவார். இப்ப ஏசப்பா எவிரோட போயிட்டு இருக்கிறாங்க. எவிரோட போயிட்டு இருக்கிறாங்க. 23ல இருந்தே அவர் கூப்பிடுவாரு. எவிரோட போயிட்டு இருக்கிறாங்க. இந்த 25ஆம் வசனத்துல பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்துருவாங்க. மார்க் 5:25 பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்துடுறாங்க. இப்போ அப்படியே நேரம் ஆயிட்டே இருக்குது. ஏசப்பா பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சொஸ்தமாக்கிச்சாங்க. அந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. சொஸ்தமாக்கிட்டு புறப்படுற நேரத்துல எவரு வீட்டுல இருந்து செய்தி வருது. 6:35 பாருங்க. 6:35 ஐயா நீங்க போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், பொண்ணு செத்து போச்சு, நீங்க போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம்னு சொல்லுவாங்க. அந்த வசனத்தை கொஞ்சம் உற்று பார்ப்போமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். அந்த வசனத்தை கொஞ்சம் உற்று பாருங்களேன். மார்க் 5:35 வாசிப்போமா? அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார். நல்லா பாருங்க, இந்த சம்பவத்தை உத்து பாருங்களேன். பெரும்பாடுள்ள ஸ்திரீயால ஒரு 10-15 நிமிஷம் டைம் ஆயிடுச்சு. ஏசப்பா பிறப்பிட்டு எவிர் வீட்டுக்கு போறதுக்குள்ள மகா இறந்து போயிட்டான். இப்ப எவிர் வீட்டுல இருந்து ஒரு வார்த்தை வருது, ஐயா குமாரத்தி மரித்து போனா போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இதை நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா ரொம்ப கன்சர்னபிள் பர்சனா தெரியும். அந்த மனுஷங்களை பார்த்தா, அந்த ஜெபாலய தலைவனிடத்தில் வீட்டுல இருந்து வந்தவங்களை பார்த்தா ரொம்ப கன்சர்னபிள் பர்சனா தெரியும். இல்லைங்க, பிசாசு. அது பிசாசினுடைய செயல்பாடு. ஏசப்பா சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன்கிறது நமக்கு தெரியும். ஆனா அவன் என்ன சொல்றான்? போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவர் ஒன்றும் செய்ய போறது இல்லை. அதான் மகா மரித்து போயிட்டால, நீங்க உங்க வேலையை பாருங்க சிஸ்டர், நீங்க உங்க வேலையை பாருங்க பிரதர். நம்மகிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அப்பதான் நம்ம ஒரு விசுவாசத்துல ஒரு காரியத்தை கொண்டு வந்திருப்போம். இந்த காரியத்தை எனக்கு செஞ்சு தாங்க ஆண்டவரே, இதை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே, இதை நாங்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் கர்த்தர் எங்களுக்கு முன்பதாக கடந்து போங்க ஆண்டவரே. நம்ம நிறைய ஜோமனி இருப்போம், நம்முடைய விசுவாசம் கைக்கூடி வருகிறது போல இருக்கும், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது போல இருக்கும். அப்பொழுது சிலர் வந்து ஏன் ஜெபம் பண்றீங்க? அதெல்லாம் நடக்காது பிரதர், அதெல்லாம் விளங்காது பிரதர், அதெல்லாம் தேராது பிரதர், அதெல்லாம் ஒண்ணுத்துக்கு ஒப்பேராது சிஸ்டர். அப்பாலே போ சாத்தானே, ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்பாலே போ சாத்தானே, ஆமேன்னு சொல்லுங்களேன். உடனே கத்து சொல்றாங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேச்சே கிடையாது. எவிருவை பார்த்துக்க சொல்ல, நீ பயப்படாதே. அல்லேலூயா, ஆமே. ஆதாமே ஏன் இப்படி செஞ்ச? நீ கொடுத்த ஸ்திரீயானவள் எனக்கு புசிக்க கொடுத்த ஆண்டவரே. ஏவாளே நீ எப்படி செஞ்ச? இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது,
சர்ப்பமே நீ ஏன் இப்படி செய்தாய்? அப்படியா கர்த்தர் கேட்டாரு? பிசாசு கிட்ட பேச்சே கிடையாது. ஆதாம்கிட்ட கேட்பாரு, என்ன அவர் உருவாக்கின ஒரு ஜீவ ஆத்மா உள்ள இருக்குது. ஏவாள்கிட்ட கர்த்தர் கேட்பாரு, ஏன் இப்படி செஞ்சானு? பிசாசு கிட்ட கர்த்தர் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லும் என்று வேறொன்றுக்கு வரான். இங்க பாருங்க, இந்த ஜெபாலய தலைவனை நோக்கி அந்த ஜனங்களை பார்த்து இப்படிலாம் சொல்லாதீங்க எல்லாம் கர்த்தர் பேச மாட்டாங்க. பிசாசு கிட்ட பேச்சே கிடையாது. நமக்கு இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எல்லா அவிசுவாசமான கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. எங்க ஜெபங்களுக்கு பதில் வர முடியாதபடி தடை செய்கிற எல்லா அவிசுவாசத்தின் செயல்பாடுகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. நீ பயப்படாதே வீரு. இதுதாங்க ஜெப வாழ்க்கை. இதுக்கு பேர் தான் ஜெபம். நமக்கு பிரச்சனைகள் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும், பெற்றுக்கொள்ளாதது போல தெரியும். ஆனா கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க 1 சாமுவேல் 30 வந்துட்டீங்கன்னா, சிக்லாகுக்கு தாவீது ரிட்டர்ன் ஆகிறாரு. ரிட்டர்ன் ஆகி வந்து பார்த்தா அவருடைய கூடாரத்தை காணும், குழந்தைகளை காணும், மனைவியை காணும், எல்லாமே சுட்டெரிஞ்சு சாம்பலா கிடக்குது. நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் ஆண்டவரே தாவீதுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம்? ஏன் தாவீதுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம்? அல்றாரு தாவீது, அல்றாரு. தாவீதோடு கூட இருக்கிற 600 பேர் அல்றாங்க. இப்ப என்னாச்சுன்னா சிச்சுவேஷன் இன்னும் ஒஸ்ட் ஆகி தாவீது மேல கல்லெறியலுக்கு நிக்கிறாங்க. யாரு? தாவீதோடு இருந்த 600 பேரும். ஒரு கல்லு தாவீது மேல விழுந்திருந்திருந்தா 600 கல்லு தாவீது மேல விழுந்திருக்கும். நம்ம தாவீதின் குவியல் தான் நம்ம பார்க்க முடியும். இது தாவீதின் கற்குவியல் நம்ம வேதத்துல பார்த்திருக்க முடியும். ஆனா அந்த இடத்துல தான் வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 30:6 தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவரே, அந்த தண்டை பின்தொடரலாமா? அந்த தண்டை பின்தொடரலாமா? பின்தொடர் தாவீது, சகலத்தை நீ திருப்பிக் கொள்வாய். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? தாவீது யுத்தத்துக்கு போறாரு, சகலத்தையும் திருப்பிக் கொள்கிறார். கொள்ளை, மிகுதியான கொள்ளை. வசனம் சொல்கிறது, இது தாவீதின் கொள்ளை என்று அங்கே பெயரிடப்பட்டதா. ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனை வராதிருந்தா தாவீது என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த கொள்ளையெல்லாம் எடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிஃப்ட் அனுப்பிட்டார். யோசித்து பாருங்க. இதோட முடிய போது, இதோட தாவீதுடைய ஓடுதல் முடிய போது, இதோடு சவுலுடைய துரத்துதல் முடிய போது. அந்த துரத்துதலுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யறாரு. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தாவீதை கிஃப்ட் கொடுக்க வச்சுட்டார். எங்கெங்கெல்லாம் அவர் தப்புனாரோ, எங்கெங்கெல்லாம் ஒழிஞ்சிருந்தாரோ, யாரையாற்றெல்லாம் பாதுகாப்பு தேடினாரோ, அவ்வளவு பேருக்கும் கிஃப்ட் தாவீது கிட்ட இருந்து போகுது. ஒருவேளை யோசித்து பாருங்க, சிக்லாகு என்ற அந்த சம்பவம் நடக்காது இருந்தால், தாவீதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வராது இருந்திருந்தால், தாவீதுக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் வராது இருந்தா இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்க முடியாது. ஏன்னா தாவீதுடைய அந்த ஓட்டம் எல்லாம் முடிய போகுது, சவுல் அதோட கதை முடிய போகுது. அதுக்கு முன்பதாகவே கர்த்தர் தாவீதை கொண்டு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நன்மையாய் கட்டளையிடுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா பிரதர்? கர்த்தர் அற்புதத்தை செய்ய போறாருன்னு அர்த்தம். சிஸ்டர், நீங்க ஒரு புதிய பிரச்சனையை சந்திக்கிறீங்களா? உங்க வீட்டுல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போறாருன்னு அர்த்தம். அதுதான் அந்த ஜெபத்துடைய மேன்மை. இயேசு ஒலிவ மலையிலே ஜெபம் பண்ணி வந்தார். வழக்கத்தின்படி அவர் ஜெபம் பண்ணினார். மிகுந்த சத்தத்தோடு ஜெபம். நம்ம ஜெபத்தை விடாதீங்க சிஸ்டர், நம்ம ஜெபத்தை விட்டுறாதீங்க பிரதர். போராட்டம் இருக்கும். ஒரு போராட்டம் வருதா, ஒரு நன்மை வருதுன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனை வருதா, ஒரு மிகப்பெரிய நன்மை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. கூட இருக்கிறவன் வந்து சொல்லுவான், போதகரை வருத்தப்படுத்தா, எங்க போதகரை அவ்வளவு இழப்பமா அவனுக்கு? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த விசுவாசங்கள் நமக்குள்ள பெருகும்படியாக இந்த அனுபவத்தை கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். இந்த ஒலிவுமலின் அனுபவம் நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணணும். மூணாவது ஒரு பாயிண்ட் பாருங்க. இந்த ஒலிவுமலையில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 வசனத்துல வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்குமா? டிஸ்பிளே பார்த்து. பின்பு அவர் ஒலிவுமலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சிஸ்டர். இந்த ஒலிவுமலையின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் மாறணும்னா மிக மிக முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? இயேசுவிடத்துல கேட்கணும். அல்லேலூயா.
ஒலிவமலை எனப்பட்ட மலையில கர்த்தர் உட்கார்ந்து இருக்கும்போது அவருடைய சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, வரும் காரியங்கள் என்ன ஆண்டவரே, இந்த உலகத்தின் முடிவுக்கும் இது வரும் நாட்களுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு ஏசப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45:11 ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கு சிஸ்டர். ஏசாயா 45:11 ஒரு அற்புதமான வசனம் இருக்கு. வரும் காரியங்களை குறித்து வாஸ்துவமா, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனுடைய உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள். சூப்பர்ல. இந்த ஒலிவமலையின் அனுபவம் இதை தான் சொல்லி தருது. நிறைய நேரம் போய் உட்கார்ந்து நல்ல பைபிள் வாசிங்க. முதல்ல இயேசு நம்முடைய இடத்துல தங்கி இருக்கணும். ரெண்டாவது, நம்முடைய ஜெப நேரங்கள் பலமுள்ளதா விசுவாசமுள்ளதா மாறணும். அவமானங்கள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம் நமக்கு வேணும். மூணாவது, இந்த வார்த்தை சிஸ்டர், இந்த வார்த்தை எங்களை குறித்து என்ன சொல்றீங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை குறித்ததான காரியங்கள் என்ன, எங்களுடைய வாழ்க்கையின் வரும் காரியங்கள் என்ன, நாங்கள் என்ன கிளாஸுக்கு போகணும், என்ன ஸ்டாண்டர்டுக்கு நாங்கள் என்ன கோர்ஸ் நாங்கள் சூஸ் பண்ணணும், என்ன காலேஜுக்கு எங்களுக்கு அட்மிஷன் வேணும், என்ன கம்பெனிக்கு நாங்கள் இன்டர்வியூ போகணும், அடுத்து நாங்கள் என்ன பண்ணணும், எந்த மணமகன் எங்கள் குடும்பத்துக்கு வேணும், எந்த மருமகளை நான் செலக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் இந்த வசனம் தான் சிஸ்டர் சொல்லித்தரும். இந்த வசனம் தான் சொல்லித்தரும். இயேசு ஒலிவமலை இருக்கும்போது சீஷர் வந்து கேட்கிறாங்க, வரும் நாட்களை குறித்து சொல்லித்தாங்க டாடி. அப்பா சொல்றாங்க, என்கிட்ட கேளுங்க. எப்படி கேட்க முடியும்? இந்த வசனங்கள் மூலமா தான் எங்களுக்கு வெளிப்பாடுகளை சொல்லி தாங்கப்பா. இந்த வசனங்களை வாசிக்கும் போது நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறதா? கை தூக்குங்களேன். நான் பைபிள் வாசிக்கும் போது நான் பைபிள் வாசிக்கும் போது என் கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்திருக்கிறதர். இந்த அனுபவங்கள் யாருக்கெல்லாம் உண்டு? இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இந்த லெந்து நாட்களுக்குள்ள நம்ம இன்னும் வேதத்தை அதிகமா வாசிக்க தியானிக்க கர்த்தர் நம்ம கூட பேசுவாங்க சிஸ்டர். அப்படி வாசிச்சுட்டே இருப்பீங்க, 2 கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். ஏன் தெரியுமா? ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிறார். ஆவியானவர் எதையோ பேச விரும்புகிறார். நிறைய நேரம் நீங்க அழுது இருக்கிறீங்க, அது ஆவியானவர் தான் இடைப்பட்டார்னு சொல்லி நம்ம கவனிக்காம இருக்கலாம். நிச்சயமா நம்ம பைபிள் வாசிக்குமா அழுது இருப்போம். ஏன் தெரியுமா? அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், விண்ணப்பம் செய்கிறவர், கற்றுத் தருகிறவர். சொல்லுங்க ஆண்டவரே பார்த்து, எனக்கு இந்த அனுபவம் வேணும் ஆண்டவரே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:12 இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் ஜெபம் பண்ணினாராம். பொழுது விடிந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்கள் 12 பேரை அழைத்து அவளை தெரிந்தெடுத்து அவருக்கு அப்போஸ்தலர் என்று சொல்லி பேரிட்டாராம். 12 என்ன சொல்ல தெரியுமா? முழுவதும் ஜெபம் பண்ணினார். எதுக்கு சிஸ்டர்? எதுக்கு? யாரை தெரிந்தெடுக்கணும்? 12 பேரை தெரிந்தெடுக்கிறதுக்கு இயேசு 12 மணி நேரம் ஜெபம் பண்றாங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் முன்குறித்திருந்தார்ல, யாரு சீஷனா வரணும்னு தெரியும்ல. தாவீது சங்கீதங்களில் புஸ்தகத்துல சொல்றாரு, அப்பம் புசித்தவன் குதிகாலை தூக்கினான். யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லிட்டாரு. அப்பம் புசித்தவன் குதிகாலை தூக்கினான் என்று சொல்லி சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறது. அப்ப ஏசப்பாவுக்கு தெரியாதா? பிதாவுக்கு தெரியாதா? ஆனா 12 பேரை தெரிந்தெடுக்க இயேசு 12 மணி நேரம் ஜெபம் பண்ணுகிறார். பொழுது விடிந்த பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அவர்கள் 12 பேரை தெரிந்தெடுத்து அவருக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ஏன் தெரியுமா? பிதாவும் இயேசுவும் பேசுறாங்க, என்ன செய்யணும், எப்படி நம்ம சூஸ் பண்ணணும். பேதுருவை சூஸ் பண்ணணும். தோமாவை சூஸ் பண்ணணுமா? ஆமா தோமாவை சூஸ் பண்ணணும். அவர் இந்தியாவுக்கு போகணும். பெருமாள்புரத்து சர்ச்சைக்கு தோமான் பேர் வைக்கணும். அவரை கண்டிப்பா சூஸ் பண்ணுங்க ஆண்டவரே. 12 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. எங்க அப்பா பேர் தாமஸ், அவங்களும் அங்கதான் இருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு அற்புதமான தேவன், எவ்வளவு அற்புதமான தேவன். இந்த ஜெபிக்க காரியங்கள் வெளிப்படுகிறது போல இந்த வசனங்களை தியானிக்கும் போது என்ன ஆண்டவரே, நாம அவர்கிட்ட பேசுகிறது ஜெபம், அவர் நம்மிடத்துல பேசுகிறது வேத வாசிக்கிறது மூலமா. இந்த வசனத்தை திறந்து வச்சுட்டு எனக்கு சொல்லித்தாங்கப்பா, வெளிப்பாடுகளை சொல்லித்தாங்க, இதன் ஆழங்களை சொல்லித்தாங்க, இதன் ரகசியங்களை சொல்லித்தாங்க. கேளுங்க, கர்த்தர் அழகா பேசுவாரு. இன்னைக்கு கள்ள உபதேசங்களும் துருபதேசங்களும் பெருகி கிடக்குது. டிவி ஓபன் பண்ணீங்கன்னா, யூடியூப் ஓபன் பண்ணீங்கன்னா அருவருப்புகளும் அசுத்தமான உபதேசங்களும் கீழ்த்தரமான கமெண்ட்ஸை நம்ம பார்க்கிறோம். எல்லாத்தையும் புறம்பே தள்ளிட்டு இயேசு பைபிள் வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 சொல்லுகிறது, ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. ஏசப்பாவுக்கு இன்னொரு பேர் தான் பைபிள் சிஸ்டர். ஏசப்பாவுக்கு இன்னொரு பேர் தான் பைபிள். இதை நீங்க வாசிங்க.
இதுல நீங்க நேரத்தை செலவிடுங்க. அவர் ரகசியங்களை சொல்லி தருவார். இதனுடைய ஆழங்களுக்குள்ள நம்மளை நடத்துவார். அந்த ஊழியக்காரரை பத்தி, இந்த ஊழியக்காரரை பத்தி, இந்த சபையை குறித்து, இந்த நோ இது போன்ற யூடியூப் எல்லாம் திறந்து கூட பார்த்துடாதீங்க. வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய ஊழியக்காரர் மேல் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிற பிசாசானவன் தள்ளப்பட்டு போனான். அந்த ஊழியத்தை குறை சொல்றேன், இந்த ஊழியத்தை குறை சொல்றேன்னு சொல்லிட்டு யூடியூப் உட்காந்து பார்த்துட்டு இருக்காதீங்க. அது பிசாசு. அது அவன் என்னத்தையா பார்க்க போறான், என்னத்தையா கணக்கு கொடுக்க போறான். நமக்கு பைபிள் இருக்கு சிஸ்டர். நீங்க அப்படிலாம் உட்காந்து பாக்குறீங்கன்னா பிசாசுடைய மெசேஜ். ஆமா, அந்த ஊழியக்காரரை பத்தி இப்படி பேசியிருக்காம, இந்த டயோசிஸனை பத்தி இப்படி பேசி, நோ, அது நம்ம வேலை கிடையாது. அது பிசாசு. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் குற்றம் சுமத்தும் போட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு அவன் எப்படினாலும் போகட்டும். நமக்கு வார்த்தைகளின் வெளிப்பாடு வேணும். எனக்கு சொல்லித்தாங்கப்பா, இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்து சொல்லித்தாங்க, இந்த ஆழங்களை சொல்லித்தாங்க, இந்த வெளிப்பாடுகளை சொல்லித்தாங்க. இதுதாங்க ஒளிவுமலையின் அனுபவம். இயேசு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னாராம், எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். தம்முடைய வருகை குறித்து, தம்முடைய ரகசிய வருகை குறித்து, இரண்டாம் வருகை குறித்து எல்லாவற்றையும் கர்த்தர் பேசி இருக்கிறாரு. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல இந்த வசனங்களின் ஆழங்களுக்குள்ள நம்ம பயணிக்கணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சிம்சோன் பச்சை தாடை எலும்புனால 1000 பேரை கொன்னுட்டார். தண்ணி தாகம் தாங்க முடியல, செத்து போன மாதிரி ஆகிப்போச்சு அவருக்கு. அப்படிதான் சொல்லு, செத்துட்டாருன்னே சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில தாகத்துல இருக்கும்போது அங்க இருந்து ஆண்டவர் ஒரு ஊற்றை பிளக்க பண்ணி தண்ணி வருது. ஓடி போய் எடுத்து தண்ணியை குடிக்கிறாரு. எடுத்த உடனே அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, என்ன கோரி அப்படின்னு வைப்பாரு. என்ன கோரி. என்ன கோரினா திறக்கப்பட்ட ஊற்றுன்னு அர்த்தம். திறக்கப்பட்ட ஊற்று. நீங்க அதை அப்படியே வாசிட்டே இருக்கிறீங்க. திறக்கப்பட்ட ஊற்று, திறக்கப்பட்ட ஊற்று, திறக்கப்பட்ட ஊற்று அப்படின்னோடனே ஆண்டவர் நேரம் உங்களை கல்வாரி கொண்டு போவார். அப்பொழுது ஒரு சேவகன் ஈட்டி எடுத்து அவருடைய விழாவில குத்தினான். அந்த விழா திறவுண்டு அதிலே ஜலமும் இரத்தமும் ஜலமும் அடிந்தது. எனக்காக கல்வாரியில திறக்கப்பட்ட ஊற்று. நான் கூட பாவத்துல செத்து கிடந்த ஆண்டவரே, ஒரு நாள் இயேசு இல்லை, இயேசு இல்லாத வாழ்க்கை, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த வாழ்க்கையில இந்த திறக்கப்பட்ட ஊற்று எனக்கு ஜீவனை கொண்டு வந்தது. இதிலிருந்து வழிந்த இரத்த துளிகளினாலே நான் பிழைத்து கொண்டேனே என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அனுபவம் இருக்கு பாருங்க. அதுக்கு பேர் தான் என்ன கோரி. ஏசாயா 51 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஓ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி, அந்த துறவு இயேசு. நீங்க தியானிச்சு பாருங்களேன். ஒரு சம்பவங்களை எடுங்க, ஒரு பகுதியை எடுங்க, ஒரு 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 ஊரை எடுங்க, ஒரு பேரை எடுங்க, ஒரு 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 கேரக்டரை எடுங்க. எனக்கு இதை சொல்லித்தாங்க ஆண்டவரே, இவங்களை குறித்ததான விளக்கங்களை சொல்லித்தாங்க, இவங்களை குறித்ததான ஆழங்களை சொல்லித்தாங்க, இந்த வார்த்தைக்கான அர்த்தங்களை சொல்லித்தாங்க. ஆண்டவர் அழகா வெளிப்படுத்துவா. ஒரு ஒழுங்கும் கிரமமான வேத வாசிப்புக்குள்ள கர்த்தர் இந்த ஒளிவுகளின் அனுபவமாக நம்மை மாற்ற விரும்புகிறார். நம்ம வாசித்திருக்கிறோம்ல, சொல்லுங்க. நான் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பைபிள் வாசித்து முடிச்சிருக்கேன் பிரதர். கை தூக்குங்களேன். ஆமா, கொஞ்சம் கை தான் வருது. இந்த வருஷம் நீங்க ஒரு பிளான் பண்ணுங்க. அடுத்த லெந்து நாட்களுக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள நான் இன்னும் கொஞ்சம் பைபிள் வாசிக்கணும் ஆண்டவரே. ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் வாசித்தா போதும். 1189 அதிகாரங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு. 1189 அதிகாரங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 3 அதிகாரம் நீங்க வாசித்துட்டீங்கன்னா ஒரு வருஷத்துல அழகா வாசித்து முடிச்சிடலாம். ஒரு திட்டம் பண்ணுங்களேன். இல்ல இந்த லெந்து நாட்கள்ல நான் நான்வெஜ் எடுக்க மாட்டேன்னு ஒரு சிலர் இருப்பீங்க, பூ வைக்க மாட்டேன்லாம் சொல்லுவீங்க. சூப்பர், அதெல்லாம் சூப்பர். நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த 40 நாள்ல பைபிள் வாசித்து முடிப்போன்னு யாராவது பிளான் போடுங்களேன், அழகா முடிச்சிடலாம். ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆமா, சூப்பர். 40 நாள்ல நம்ம முடிக்கலாம். ஆனா என்ன, வேகமா வாசிக்கணும். ஒரு நாளைக்கு 25 அதிகாரத்துக்கு மேல வாசிக்கணும். ஆமா, செய்வோம். கர்த்தர் அழகா நடத்துவாங்க பாருங்களேன். அது எங்க வந்து நிறுத்தும் தெரியுமா? நம்முடைய சந்ததிகளுக்குள்ள வந்து நிறுத்தும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நம்முடைய பேர பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. இந்த வசனத்தினோடு இணைந்து இருக்கிற அனுபவம் இந்த ஒளிவுமலையின் அனுபவம். 3 காரியத்தை பார்த்தோம். 4வது ஒரு காரியத்தை பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 37வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 37வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? லூக்கா 19:37 வாசித்துருவோமா? அவர் ஒலிவமறையின்
சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானம், உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார். இதை யோசித்து பாருங்களேன். நீங்க ஒரு வேதத்தை இப்படி வாசிப்பீங்க, உடனே ஒரு கொஸ்டின் மார்க் போடணும். இங்க என்ன சொல்ல வாரீங்க ஆண்டவரே, ஏன் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க வாசிக்கணும். இப்ப பாருங்க, ஏசப்பா பவனி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? பெத்பெகே பெத்தானியால இருந்து. அங்க இருந்து கழுதை எடுத்துட்டு ஏசப்பா புறப்பட்டு வராங்க. பெத்பெகே பெத்தானியால இருந்து அவங்க அங்கெல்லாம் கழுதை மேல ஏசப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாருமே ஏசப்பாவை வரவேற்று வராங்க. ஆனா இந்த ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு வந்தோடனே ஒரு மகிழ்ச்சி வருங்க. நான் இதை வாசிக்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா, அவ்வளவு நேரம் வந்த பவனி இந்த ஒலிவமலையின் அனுபவத்துக்கு வந்தோடனே ஒரு துதியா மாறுது, சந்தோஷமா மாறுது, ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் மாறுது. யோசித்து பார்க்குறேன், ஒருவேளை ஏசப்பா அந்த மலையில தங்கி ஏசப்பா அந்த மலையில ஜோமினி ஏசப்பா அந்த மலையிலே இருந்து அந்த மலையே தேவ பிரசன்னமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. 3 அனுபவமும் நம்ம வீடு நம்மளுடைய அனுபவமா மாறி இருந்தா 4வது ஆட்டோமேட்டிக்கா துதி வந்துடும். அல்லேலூயா. ஆமேன். ஏசப்பா நம்ம கூட தங்கி இருக்கும்போது, நமக்கும் இயேசுவுக்குமான ஜெப நேரங்கள் பெருகி இருக்கும்போது, நமக்கும் இயேசுவுக்குமான வேத வாசிப்பின் வேத விளக்கங்கள் வேத வெளிப்பாடுகள் பெருகி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள துதியின் சத்தம் உண்டாகும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு வந்தபோது, அல்லேலூயா, நீதிமானுடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். நமக்குள்ள துதி சத்தம் உண்டாகணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க. நிறைய தோத்து போன உண்மைதான், நிறைய இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிற உண்மைதான். அதுக்குதான் சொல்லுவாங்க, இந்த ஜாப் எனக்கு கிடைச்சா ஸ்தோத்திரம் பிரதர், கிடைக்கலன்னா அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தர் இதை விட மேன்மையானது எனக்கு வச்சிருப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அப்படியே கண்களை மூடி அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஆண்டவரே, எங்க துதிகளிலே பிரியப்படுகிற தகப்பன், எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய்களை திறந்து அல்லே ஸ்தோத்திரம் எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். இந்த நேரத்தில் அப்படியே ஒரு மகிமையின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் வியாபிக்கச்சு ஆண்டவரே. ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு வந்த பொழுது உடைய மகிமை, உடைய பிரசன்னம் அந்த இடத்தெல்லாம் நிரப்பி இருந்தது போல, அவருடைய எல்லாருடைய வாய்களிலும் துதியின் சத்தம் உண்டானது போல, தேவனை துதித்து மகிழ்ந்து பாடினது போல அப்படியே இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். எல்லாரும் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கு. எல்லாரும் உள்ளது உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. அல்லேலூயா. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை பார்த்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நிறைய நேரம் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லி இருக்கிறோமா? நாங்க எல்லா துதிகளும் உங்களுக்கு செலுத்துறோம் ஆண்டவரே. எங்கள் துதிகளிலே மகிழ்கிற கர்த்தர், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நாங்களை உயர்த்துகிறோம்ப்பா, உயர்த்துகிறோம். எல்லா கனத்துக்கும் எல்லா நாமத்துக்கும் மகிமையான உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். சொல்லுங்க எல்லாரும் வாயில திறந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் துதித்தோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரச்சனை நேரத்துல, கடினமான சூழ்நிலை நேரத்துல ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருங்களேன். சாத்தான் வெட்கப்பட்டு போவான். நம்மளை ஏளன நினைக்கிற, நம்மை
கவிழ்த்து போடுகிற, நம்மை இழுத்து போடுகிற எல்லா சத்துரு கிரியைகளை கர்த்தர் முறித்து போடுவார். ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு வந்த உடனே துதியின் சத்தம் நம்ம கிட்ட இருக்கணும். எந்த முறுமுறுப்புக்கு இடம் கொடுத்துறாதீங்க, எந்த அவிசுவாசமான வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல ஒரு அற்புதமான வசனம் இருக்குது. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கண்ணீரோடு சத்தமிட்டானா. எங்காவது அவிசுவாசம் வந்துருதா? இது நடக்காது, இது விளங்காது, இது ஒப்பேறாதுன்னு எதாவது யோசிச்சிட்டீங்களா? தயவு செஞ்சு அப்படி போயிடாதீங்க. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால நான் விசுவாசிக்கிறேன் சொல்ல 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 சத்ருவானவன் தோற்கடிக்கப்படுவான். 4 காரியங்களை பார்த்தோம். 5வது ஒரு காரியத்தை பாருங்களேன். 5வது ஒரு காரியத்தை சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:4 நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்போது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். சகரியா தீர்க்கதரிசிகிட்ட கர்த்தர் இந்த ஒலிவமலையை குறித்து ஏற்கனவே பேசிட்டாங்க. இதை நம்ம உற்று நோக்கினோமானால் ஏசப்பாவுடைய வருகைக்கு அடையாளமாக இந்த ஒலிவமலை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பாவுடைய பகிரங்க வருகையில அவருடைய பாதம் இந்த ஒலிவமலையில தான் பதியுமா. அப்பொழுது பதியும் போது அது வடக்கு கிழக்காக பிளந்து போகும் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். சில வருடங்களுக்கு முன்பதாக எருசலேமில் உள்ள இந்த ஒலிவமலையில, இஸ்ரேலில் உள்ள இந்த ஒலிவமலையில ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று கட்டலான்னு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து ட்ரை பண்ணி அந்த ராக் டெஸ்ட், சாயில் டெஸ்ட்லாம் எடுக்கிறக்காக திட்டம் பண்ணாங்களாம். அப்போ அவங்க அந்த அல்ட்ரா சவுண்ட்ஸ் வேவ்ஸ்லாம் உள்ள அனுப்பி பார்க்கும்போது மலை இடையில ஒரு பெரிய கிராக் இருக்குது, 2 துண்டா வெளியே உள்ள இருக்குது, அதனால இங்க நம்ம எதையுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்களாம். இது வரலாற்று உண்மை. இப்போ ரீசெண்டா இங்க பாருங்க, ஒலிவமலை ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்குது. அது 2ஆ பிளந்து போய் நிக்குது, உள்ள 2ஆ பிளந்து போய் நிக்குது. ஏசப்பாவுடைய வருகை மிக மிக சமீபமா இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம இந்த லெந்து நாட்களுக்குள்ள ஆயத்தமாகிற பொழுது வருகைக்கும் நம்ம ஆயத்தமாயிடணும். ஒருவேளை ரகசிய வருகை முந்துமானால், இல்லை நாம முந்துரோமானா, தெய்வ சமூகத்தில் காணப்படுகிறதுக்கு தான் நீங்களும் நானும் கரம் பிடிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் 800 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. அதில் கிறிஸ்தவர்கள் 400 கோடி என்று நாம் எடுத்துக்கொண்டா கூட ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் ரொம்ப சொற்பம். ஆனால் நீங்களும் நானும் இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பது பாக்கியம். ரொம்ப கவனமா நம்ம ஆயத்தமா இருப்போம். இந்த ஒலிவமலைகளை குறித்து நான் இவ்வளவு நேரம் ஒரு 5 பாயிண்ட் பார்த்தோம். 1 பார்த்தோம், ஏசப்பா தங்கி வந்தார். 2வது ஏசப்பா ஜெபம் பண்ணினார். 3வது ஏசப்பா வேதத்தின் வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தார். 4வது அங்கே துதியின் சத்தம் உண்டானது. 5வது வருகைக்கு ஆயத்தம் ஆயிற்று. ஆனா இன்னைக்கு இந்த ஒலிவமலை சூழ்நிலை என்ன சூழ்நிலையில் இருக்கு பாருங்களேன். இன்னொன்றையும் நமக்கு அடையாளப்படுத்துது. அதையும் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போமா? ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 13வது வசனம். எருசலேமுக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசமலையின் வலதுபுறத்தில். எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசமலை. இந்த ஒலிவமலைக்கு இன்னொரு பேர் தான் நாசமலை சிஸ்டர். நம்ம கொஞ்சம் இதை பார்த்தோம்னா நமக்கு துக்கமா இருக்கும். இந்த நாசமலையை தான் கர்த்தர், இது பழைய ஏற்பாட்டு காலத்துல அது ஒலிவமலை, ஒரு சில நாட்களுக்குள்ள அது நாசமலையா மாறுது. இந்த நாசமலையை தான் ஏசப்பா நேசமலையா மாத்தி வச்சுட்டார். அவர் அதில் தங்குகிறார், அதில் ஜெபிக்கிறார். இப்ப யோசித்து பாருங்க, நம்ம கூட ஒரு காலத்தில் அப்படித்தானே இருந்தோம். முன்ன அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் கிடந்தோம். இயேசுவுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. ஏசப்பா சொன்ன வாழ்க்கையின்படி நம்ம வாழல. நம்ம நினைத்தபடி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு நாள் அவர் தேடி வந்தார். அவருடைய கண்கள் நம்மை கண்டது. அவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டது நிமித்தம் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறினோம். இந்த நாசமலைக்கு காரணம் என்ன? ஒலிவமலைக்கு எதிரே இருக்கிற இந்த நாசமலை. அதை தொடர்ந்து நம்ம வாசித்தோமானால், இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் சீதோனியரின் அருவருப்பாகிய அஸ்தரோத்திற்கும் மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும்
அம்மோன் புத்திரன் அருவருப்பாகிய மில்கோமுக்கும் கட்டியிருந்த மேடைகளை ராஜா தீட்டாக்கி. யோசியா ராஜா எழும்புறார். யோசியாங்கிற ஒரு ராஜா வருவான். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கு. ஐயா, யோசியாங்கிற ஒரு ராஜா வருவான். 302 வருஷங்களுக்கு முன்னாடி அவன் வந்து இதெல்லாம் சரி பண்ணுவான்னு சொல்லி ஒரு ராஜா, ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டான். ஆனா எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? சாலமோன். கிங் சாலமன் ஒரு விசேஷித்த அழைப்பை பெற்ற மனுஷன். கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று, ஆலயத்தை கட்டுவதற்கென்றே ஸ்பெஷலி மேடு பெர்சன். கர்த்தர் அவனை வடிவமைத்ததே ஆலயத்தை வடிவமைக்கிறதற்காக. பத்சேபாளுடைய பல பிள்ளைகள் மத்தியில சாலமோன் இடத்திலே கர்த்தர் அன்பா இருந்தார். அவனுக்கு பேரு சாலமன். சாலமன் என்றால் சமாதானம். ஆண்டவருக்கு அதோட நிக்கல, அவன் மேல ரொம்ப அன்பு. ஆண்டவருக்கு சாலமன் மேல ரொம்ப லவ். அதனால என்ன பேர் வைக்கிறாருன்னா, தீர்க்கதரிசிட்ட சொல்லி அனுப்புறாரு, அவனுக்கு எதிதியான்னு பேர் வை. எதிதியானா காட்ஸ் லவ்னு அர்த்தம், கர்த்தர் அன்பா இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, சாலமோன் பேர் வச்சிருக்குது, அப்புறம் கர்த்தருடைய அன்புன்னு வேற பேர் வச்சிருக்குது. அவன் உருவாக்கப்பட்டது இந்த 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 தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு. எங்க பிரச்சனை? எங்க பிரச்சனை? அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜோம் பண்ண போறோம். நம்ம கூட ஆண்டோடைய பிள்ளைங்க தான் சிஸ்டர். நம்மளை கூட கர்த்தர் பிரித்தெடுத்து இருக்கிறார். ஆனா கிறிஸ்துவம் என்பது நுணுக்கங்கள் நினைந்தது. நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நகர்வுகளும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதா இருக்குதா? நம்ம ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற இந்த ஒவ்வொரு அனுபவங்களும் ரொம்ப விலையேற பெற்றது. ஒலிவமலை தான், ஆனால் அதுவும் நாசமலையா மாறி விடுகிறதற்கும் நம்முடைய கையில தான் இருக்குது. நம்ம ஒலிவமலையா நாசமலையா? இன்னைக்கு நம்ம தியானிச்சுட்டு ஜோம்ன போறோம். நாளைக்கு இன்னும் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஒரே ஒரு சம்பவத்தை எடுங்களேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை எல்லாம் திருப்பி வச்சுக்கோங்க. 1 ராஜாக்கள் 11 முதல் வசனத்துடைய கடைசி வார்த்தை யாராவது வாசிக்கிறீங்களா? முதல் வசனத்துடைய கடைசி வரி, கடைசி. அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷன். சாலமோனை கர்த்தர் தம்முடைய ஆலயத்துக்கென்று சிறப்பாக தெரிந்தெடுத்து வைத்திருந்தார். எங்க பிரச்சனை உண்டாகுது பாருங்க. ஒலிவமலையை நாசமலையாக மாற்றுறதுக்கு எங்க பிரச்சனை ஆரம்பிச்சது பாருங்களேன். அவன் ஆசை வைத்தான். உலகத்தின் மேல, உலக காரியத்தின் மேல, பதவி மேல, இல்ல பொருள் மேல, பொருளாசை மேல, போஸ்டிங் மேல, எங்கனாலும் இருக்கட்டும், ஆசை வைத்தான். 2வது வசனத்துடைய கடைசி வரிய வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது கடைசி வசனம். அவளோட ஐக்கியமா இருந்தான். முதல்ல ஆசை, அப்புறம் ஃபெல்லோஷிப். ஃபெல்லோஷிப் அது போன்ற அருவருப்பான ஜனங்கள் மேல, ஜனங்க கிரியைகள் மேல, இந்த உலகத்தின் மேல, உலக காரியங்கள் மேல அவன் ஐக்கியமா இருந்தான். 3வது வசனத்துடைய கடைசி வார்த்தை வாசிங்க. அது நிமித்தம் அவனுடைய இருதயம் வழி விலகுது, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லிப் ஆகுது, ஸ்லிப் ஆகுது. சிஸ்டர், பிரதர், நம்முடைய இந்த ஒளிவமலையின் அனுபவம் சில நேரம் இந்த உலகத்தின் மேல, உலக காரியத்தின் மேல, பதவி மேல, பொருளாசை மேல, இல்ல மற்ற காரியங்கள் மேல வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் இருப்பீங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? ஒலிவமலை என்பது அற்புதமானது. அது தேவனோடு நம்மளை இணைத்து இருக்கிற மலை. அந்த மலையில தான் ஆசை வைக்கிறாரு, ஐக்கியமா இருக்கிறாரு, வழி விலக போக பண்றாங்க. 4வது வசனத்துடைய கடைசி வார்த்தையை பாருங்க. ஆமா, வழி விலகின பிறகு எப்படி உத்தமமா இருக்கும்? இப்ப சாலமோனுடைய இருதயம் கர்த்தரோடு உத்தமமா இருக்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பார்த்துட்டே வாங்கலாம். அந்த கிராஃப் அப்படி இறங்கும் பாருங்க. ஆசை வைத்து ஐக்கியமாகி வழி விலகி இப்ப கர்த்தரோடு உத்தமமா இருக்கவில்லை. 5ஆம் வசனத்துடைய கடைசி வரி வாசிங்க. அருவருப்பாகிய மில்கோமை பின்பற்றினான். ஆண்டவரை விட்டுட்டு பிசாச வணங்குறதுக்கு ரெடி ஆயிட்டான். என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள். நல்ல தண்ணீர் தொட்டியாகி என்னை விட்டு விட்டார்கள். வெடிப்புள்ள இன்னொரு தொட்டியை கட்டி கொண்டார்கள். ஓ, நீ கட்டினது இன்னொரு நல்ல தொட்டினா கூட பரவாயில்ல, நீ கட்டினது இன்னொரு வெடிப்புள்ள தொட்டி. அவன் மில்கோமையும் அருவருப்பையும் பின்பற்றினான் என்று சொல்லி நம்ம இந்த 5வது வசனத்துல பார்க்கிறோம். இப்ப 6வது வசனத்துடைய கடைசி வார்த்தையை வாசிங்க. பாத்தீங்களா, எங்க கொண்டு வந்து நிறுத்திருச்சு பாருங்க. சாலமன் யாரு? சாலமன் யாரு? கர்த்தரால் நேசிக்கப்பட்ட ஒருத்தன். சாலமோனை கர்த்தர் தான் தாவீது கையில கொடுக்கிறாரு. என் தரிசனத்துக்கு, என் ஊழியத்துக்கு, என்னுடைய சர்ச்சுக்கு, என்னுடைய பணியை செய்யறதுக்கு இவனை நாங்க வச்சிருக்கிறோம் பிரதர்.
அப்படிதான் கர்த்தர் நம்மளை தந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த உலகத்தின் மேல, உலக காரியங்களின் மேல, பிரியமில்லாத காரியங்கள் மேல, இல்லைன்னா பெண் மேல, இல்லைன்னா பையன் மேல, இன்னைக்கு நமக்கு சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கிற கள்ள தொடர்பா இருக்கலாம், காதலா இருக்கலாம், எல்லாமே எங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது? ஆசை வைத்து ஐக்கியமாகி வழி விலகி. இப்ப பாருங்க, ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதே செய்ய ஆரம்பிச்சாச்சு. 7வது வசனத்துடைய கடைசி வரிய வாசிங்களேன். மோலகுக்கு மேடை கட்டினான். சர்ச்சை கட்டின அதே கைங்க, சர்ச்சை கட்டின அதே கை, பார்த்து ரசிச்சு கட்டின கை இன்னைக்கு பிசாசுக்கு மேடை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கு பாருங்க. இப்ப சொல்லுங்க, அது அவன் அங்க எங்க இதெல்லாம் நடந்தது தெரியுமா? இந்த மேடை கட்டினது தான் நாசமலையில, ஒலிவமலையை நாசமாக்கின இந்த சாலமோனை பார்க்கிறோம். இதற்காக நாம் கரம் பிடிக்கப்படவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கன்னு தெரியுமா? ஒரு ஒழுங்கு கிரமமான ஜெப நேரங்கள், ஒரு ஒழுங்கு கிரமமான வேத வாசிப்புகள், ஆண்டவரோடு இணைந்திருக்கிற மகிமையின் சத்தங்கள், இல்லை என்றால் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற ஒரு கிருபை நிறைந்த அனுபவங்கள் இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு அழக தட்டி தூக்கிட்டாம பாருங்க. நம்ம கூட சொல்லுவோம், பிரதர் நல்லவருங்க, அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசுல நல்லா இருந்தாரு, ஐயோ சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசுல நல்லா இருந்தாங்க, நம்மளை குறித்து கூட எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். மார்க் 13:13 முடிவு பரியந்தம். இங்க பாருங்க, மேடையை கட்டினான். தேவனுடைய ஆலயத்துக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவன்யா ஏசப்பா. கர்த்தர் அந்த ஆலயத்துடைய பிரிண்ட் இருக்குல்ல, ப்ளூ பிரிண்ட், அதை தம்முடைய சொந்த விரலினால, தம்முடைய கரத்தினால எழுதி தாவீதுட்ட கொடுக்கிறார். இதை பயிற்ற கொடு தாவீது. கர்த்தருடைய கரத்தினால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த ப்ளூ பிரிண்ட வச்சிருந்த, அதை வைத்துதான் தேவனுடைய ஆலயத்தை இந்த சாலமோன் கட்டினாரு. எவ்வளவு அற்புதமான பாத்திரம் பாருங்களேன். அவனை போல ஒருத்தர் ராஜா ஞானத்துல முன்னாடி இருந்ததும் இல்லை, பின்னாடி இருக்க போறதும் இல்லை. ஆனா அவனுடைய காரியங்களை பாருங்க. ஒரு ஒலிவமலையை நாசமலையா மாற்ற முடியும், நம்மளால மாற்ற முடியும் சிஸ்டர், நீங்களும் நானும் நினைச்சா மாற்ற முடியும். ஆனா மாத்திரக்கூடாதுங்கிறது தான் இந்த கூடுகை. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு நாள் நம்ம இந்த அனுபவங்களுக்குள்ள போயிடக்கூடாது. நீங்க எங்க கூட தங்கி இருக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய உறவுகளுக்குள்ள நாங்க இணைந்து இருக்கணும் ஆண்டவரே. ஒரு நாள் உங்களை ஆண்டவரே இது போன்ற சூழ்நிலைகளுக்குள்ள நாங்க கொண்டு போயிடக்கூடாது. அப்புறம் யோசியா ராஜா வந்து எல்லாத்தையும் அடிச்சு ஒழிச்சு எல்லாத்தையும் சுட்டரித்து, அதெல்லாம் சுட்டரித்து போட்டு அதை மறுபடியும் ஒலிவமலையாய் மாற்றுகிறத பார்க்கிறோம். யோசியா ராஜா வந்ததுக்கு பிறகுதான், அதான் யோசியானா ஜெகோவா ஹீல்ஸ், கர்த்தர் சுகமளிக்கிறவன்னு அர்த்தம். யோசியானா ஒருவேளை அந்த நாசமலையா போன அந்த மலையை யோசியா ராஜா சுகமாக்குகிறார், குணமாக்குகிறார். அதற்கு பின்பு ஏசப்பா அந்த ஒலிவமலையில தங்கி இருந்தார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களுக்குள்ள இன்னைக்கு கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு மாத்திரம் இல்லை, இந்த லெந்து நாட்களுக்குள்ள நம்ம தியானிக்க போற எல்லா வார்த்தைகளும் சரி, அடுத்த வாரமா இருக்கலாம், அதுக்கடுத்த வாரமா இருக்கலாம், அதுக்கடுத்த வாரமா இருக்கலாம், குருத்தொலை ஞாயிறா இருக்கலாம், பெரிய வாரமா இருக்கலாம், இல்லைன்னா குட் ஃப்ரைடா இருக்கலாம், ஈஸ்டர், இன்னும் அநேக கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு இந்த ஆயத்தமா இருக்குது. எல்லாவற்றிலும் நம்ம இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த ஒலிவமலையின் அனுபவம் என்பது அற்புதமானது சிஸ்டர், அற்புதமானது. ஆனா ஒரு காரியத்தை நீங்க மறந்துடக்கூடாது. நம்ம இன்னைக்கு வாசித்த பாடத்துல லூக்கா 22 இந்த கடைசி வசனத்துல, ஒலிவமலையில இருக்கும்போது தான் யூதாசும் வந்தான். ஒலிவமலையில இயேசுப்பா உட்கார்ந்து இருக்கும்போது தான் யூதாஸ் வந்தான். ஒலிவமலையில இருக்கும்போது தான் யூதாஸ் வந்து காட்டி கொடுக்குறான். நம்ம கவனமா இருக்கணும். இந்த ஒலிவமலை என்பது ஆண்டவருக்காக மாத்திரம், எந்த ஒரு அந்நிய காரியங்களுக்கும் இல்லை, எந்த ஒரு அந்நிய கிரியைகளுக்கும் இல்லை. அதுல ஒரு சம்பவம் இருக்குது. அந்த பிரதான ஆசாரியர்களுடைய வேலையை எல்லா காரணங்களும் சேர்ந்து இயேசுவை கொலை செய்யணும்னு பிளான் பண்றாங்க. இயேசுவை கொலை செய்யணும்னு பிளான் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு திட்டம் வருது. ஐயா, இது பண்டிகை காலமா இருக்குது, பண்டிகை காலத்துக்குள்ள நம்ம கொலை செய்ய வேண்டாம், பஸ்கா பண்டிகை முடிஞ்ச பிறகு கொன்னுடலான்னு அவங்க பிளான் பண்றாங்க. அவங்க திட்டம் பண்றாங்க. மத்தேயு 26:2 நினைக்கிறேன், மத்தேயு 26:3, 26:2-3 இருக்கும். ஆனா அவங்களே பஸ்கா பண்டிகை அப்புறம் தான் இயேசுவை கொலை பண்ணலான்னு பிளான் பண்றாங்க. யூதாஸ் போய் சொல்றான் 14வது வசனத்துல, இன்னைக்கே காட்டி கொடுத்துட்றேன், நான் அவரை காட்டி கொடுக்குறேன், எனக்கு எவ்வளோ தாரீங்க, பஸ்கா பண்டிகை அன்னைக்கே போட்டுருவோன்னு சொல்லி பிளான் கொடுக்குற இந்த யூதாஸ். இன்னொரு கொடுமை பார்த்தீங்களா? அவர்களே கொலை செய்யக்கூடாது ஏசப்பாவை பஸ்கா பண்டிகைன்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் யூதாஸ் போய் சொல்கிறான்,
நான் ஒலிவ மலையில வச்சு உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன், ஒலிவ மலைக்கு வந்துருங்க, அங்க இயேசுபாவை நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றோம். என்ன ஒரு அபத்தம் பாருங்க. இந்த ஒலிவ மலைய கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் என்ஜாய் பண்ணணும். சாலமோனை போல அல்ல, யூதாஸ் காரியத்தை போல அல்ல, தேவனுக்கு பலமான காரியத்தை செய்து விடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இன்னைக்கு நம்மளை எதிர்பார்த்து நிற்கிறார். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, எங்களை நீங்க நடத்தி தாங்கப்பா, எங்களை நீங்க நடத்தி தாங்க, எங்களுக்கு உமக்குமான உறவு பலமுள்ளதா மாறிடுச்சோ, இந்த வேதத்தின் ரகசியங்கள் எங்களுக்கு சொல்லி தாங்கப்பா, என் பிள்ளைகளை குறித்து, என் சந்ததிகளை குறித்து, என் வரும் காரியங்களை குறித்து எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்க வீட்டுல கம்பீர சத்தமும் ரட்சிப்பின் சத்தமும் துதியின் சத்தமும் எப்போது உண்டாகி பெருகட்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் உமக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு குடும்பமாக எங்க குடும்பங்களையும் என் தனிப்பட்ட வாழ்க்கையும் கத்த மாற்றித்தாங்க ஆண்டவரே. நம்ம சொல்லுவோமா, ஆண்டவரோடு இணைந்திருப்போம் சிஸ்டர். நான் மறுபடி சொல்றேன் பாருங்களேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், நாளை காலையில பிரேயருக்கு வாங்க. நிறைய காரியங்களுக்காக, விசேஷமா எலெக்ஷனுக்காக, தேசத்துக்காக, 5 மாநில தேர்தலுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நாளைக்கு இரவு இன்னும் வேறு காரியங்களுக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். இந்த கிறிஸ்தவம் என்பது ரொம்ப அற்புதமானது. அவரோடு பயணிக்க 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 கர்த்தர் நம்மளை அழகா நடத்துவாங்க. ஏசப்பா நம்ம வீட்டில் தங்கி இருந்தாங்கன்னா ரட்சிப்பு உண்டு. நீங்க நம்ம குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படலன்னு நினைக்கிறீங்களா? என் வீட்டில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றீங்களா? இல்லை சிஸ்டர், நான் ஏற்கனவே போன தடவை வந்திருக்கும்போது நான் உங்களோட பேசினேன். நாம் ஒருவர் ரட்சிக்கப்பட்டோமானால் நமது முழு குடும்பத்தை கர்த்தர் தொடுவதற்கு அவர் உண்மையுள்ளவர். சகேயு அந்த அத்தி மரத்தில் ஏறி இருந்தது, காட்டத்தி மரத்தில் இருந்து அவர் மாத்திரம்தான். ஆனா கர்த்தர் 9ஆம் வசனத்துல சொல்லும் போது இன்றைக்கு இந்த சகேயுக்கு ரட்சிப்பு வந்துன்னு சொல்லலை, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். அதுதான் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிற அந்த கிருபை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் 22:30, ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். நம்முடைய முழு சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கிறதற்கு உண்மையுள்ள தகப்படத்தில் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இன்னைக்கு கேட்ட சத்தியத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தவர்களாக எல்லாரும் ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். நீங்க கூட பேசுங்கப்பா, எங்க கூட பேசுங்க ஆண்டவரே, எங்க கூட நீங்க பேசுனீங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களோடு மாத்திரம் இணைந்திருக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நிறைய நேரம் நாங்கள் சோர்ந்து போனது உண்மைதான், எங்கள் ஜெப நேரங்கள் குறைந்து போனது உண்மைதான், எங்கள் வேத வாசிப்புகள் குறைந்து போனது உண்மைதான், நிறைய நேரம் நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தது உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் இந்த ராத்திரி வேலையில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இதிலேருந்து நாட்களுடைய முதல் கன்வென்ஷன், முதல் ஆண்டவரே இந்த கூடுகையில் நாங்கள் எங்களை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்றோம்ப்பா. நீங்கள் எங்கள் கூடவே தங்கி இருங்கப்பா. எல்லாரும் கேட்கலாமா? எல்லாரும் கேட்கலாம். நீங்கள் எங்கள் கூடவே தங்கிருங்க ஆண்டவரே. உடைய இறக்கும், உடைய தயவு, உடைய ஆளுகை எங்கள் குடும்பங்கள் மேலே, எங்கள் பிள்ளைகள் மேலே, எங்களை பேர பிள்ளைகள் மேலே, எங்கள் சந்ததிகள் மேலே எப்பொழுது நிலை கொண்டிருப்பதாக. உங்களை விட்டு விடாதபடி, உங்களை ஒருபோது நாங்கள் விட்டு விடாதபடி எங்க கூடவே தங்கி இருங்க ஆண்டவரே. சொல்லலாமா? சொல்லலாம். எல்லாரும் வாய்களை திறந்து அப்படியே சொல்லுங்களேன். என் ஜெப நேரங்களை பெருக பண்ணுங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏசு முழுவதும் ஜெபித்தார், ஏசு அதிகாலையில எழுந்து ஜெபித்தார், ஏசு உதயமான போது ஜெபித்தார், ஏசு சாயங்காலமான போது ஜெபித்தார், ஏசு வனாந்திரத்தில் போய் ஜெபித்தார். என் ஜெப நேரங்களை பலமுள்ளதா மாற்றி தாங்கப்பா. ஜெபிக்காம போன என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க ஆண்டவரே. வேதங்களை வாசிக்காம போனதை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சங்கீதம் 119:31 131 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 119 131 ஆண்டவரே உம்முடைய வசனங்களை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறக்கிறேன். உம்முடைய வசனத்தின் மேல ஒரு வாஞ்சே தாங்கப்பா. உம்முடைய வசனங்களின் வெளிப்பாடுகள் மேல ஒரு வாஞ்சே தாங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளிலே பலன் கொள்ளத்தக்கதாக, அதிலே காத்திருக்கத்தக்கதாக எங்க வேத வாசிப்பை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நிறைய நேரம் முறுமுறுத்துட்டோம் ஆண்டவரே. நிறைய நேரம் நாங்களாகவே துதிக்காம இருந்துட்டோம். எங்க துதிகளின் சத்தத்தை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே கேட்கலாம், அப்படியே கேட்கலாம். ஒரு நாள் இந்த வாழ்க்கையை நாங்க நாசமலையா மாத்திரக்கூடாது டேடி. உலகமோ, உலகத்தின் கிரியைகளோ, மாம்சமோ, மாம்சத்தின் கிரியைகளோ, பிசாசோ, பிசாசின் கிரியைகளோ,
ஆண்டவரே நாங்கள் ஆசை வைக்காதபடி, அதில் ஐக்கியம் கொள்ளாதபடி, அது நாங்கள் வழி விலகி போகாதபடி, எங்கள் இருதயங்கள் உத்தமமாய் இராதபடி போகாதபடி கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி தாங்கப்பா. ஒலிவ மலையிலே இயேசு காட்டி கொடுக்கப்பட்டார். மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நிறைய நேரம் நாங்க கூட உங்களை காட்டி கொடுத்திருக்கிறோம், நிறைய நேரம் நாங்க உங்களை மறுதலிச்சிருக்கிறோம், நிறைய நேரம் நாங்க உங்களை அற்பமா என்ன இருக்கோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் மண்ணி எல்லாரும் கடைசி அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்வே, உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்வே, நான் ஓயாமல். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பிரதர் சொல்லுங்க, ஐயா ஓயாமல் முத்தம் செய்வே, ஐயா ஓயாமல் முத்தம் செய்வே, ஐயா ஓயாமல் முத்தம் செய்வே, முத்தம் செய்வே. உடைய கிருபை உள்ள கருத்துக்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்களும் இயேசுவோம், நானும் இயேசுவோம், நானும் இயேசுவோம் ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. பெரிய காரியங்களை செய்யுங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்க அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் பேர் பேராக பேர் பேராக பேர் பேராக ஆசீர்வதிங்கப்பா. சென்ட் தாமஸ் சர்ச் மூலமாக செய்யப்படுகிற எல்லா மேன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி எல்லா கனம் எல்லாம் மகிமைக்கு செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களின் நன்மைகளை விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரும். மறுபடியும் அவங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் ஸ்தோத்திரம். உட்காருவோம். இயேசுவின் நாமத்தில் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர். மறுபடியும் குருவானவர் ஐயா எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு சில ஜெப குறிப்புகள் நான் உங்கள் கையில் தருவேன். அதை வைத்து நம்ம காலையில் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.